இடி உயிந்த மரமா? நான் புழுகுறம்போ நேர்லயே உக்காந்து பார்த்த மாரி. ஏய் இந்த ஒரு மண்டை வச்சு 1000 பேருக்கு இல்ல 10,000 பேரு 50,000 பேர் கூட சமைக்கின்ற அந்த கட்டை. சரி பெரியவரா, இது எப்படி நான் வெட்டி ஏத்து போறதா? நீ ஏன்டா வெட்ட போற? பெட்ரோல் மிஷினுக்கு இது போட்டு புச்சனா சர 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 துண்டு துண்டா போட போகுது. வெட்ட போறேன்றா? சொல்றதெல்லாம் சரிதான் பெரியவரா, ஆனா சுத்தி புளியா மரமா இருக்குதா? இதெல்லாம் யார் மரம் பெரியவரா? எல்லாம் என் பங்காளி தான். அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா எல்லாம் இப்படிதான் பங்கு போட்டு வேண்டிதான். ஊரா முட்டி எடுத்த அங்காளி பங்காளி மீக்குன்னு சொல்றியா? போலீஸ்காரன் வந்தானா லாடம் கட்ட போறான். என்ன பெரியவரா, இந்த அம்மா ஏதோ லாடங்கடெல்லாம் சொல்லிட்டு? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த மரத்தை வாங்கினா உனக்கு லாபம்னு சொல்றான். அததான் அந்த முதலி வாயை தவறிய அது மாதிரி சொல்லுவேன். ஏய் நீ பெசாத ரோட்ல உக்காரு, எப்ப பார்த்தாலும் இது அதுன்னு சொல்லி கேக்குற. சரி பெரியவரா, மொத்தமா எவ்வளோன்னு சொல்லு, ஒரு ரேட் பேசிடலாம். இது இடி வந்த மரம், இது பொக்குச்ச மாதிரி ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து எடுத்துக்கோ. நேத்து 50,000மா? யோ நான் எத்த சமையல் கான்ட்ராக்ட் 30,000 தான்யா, நீ 50,000 கேக்குற? நான் ஒரு ஆட்டுக்கு எடுக்க போறேன், 10 ஆட்டுக்கு வேலை செய்யாது கட்டை. இன்னும் அப்படியே பால் மாறியா? யோ நான் எத்ததே இந்த ஊர்ல ஒரு ஆர்டர் தான், மீதி வருவெல்லாம் எந்த ஊர்ல எடுத்து போய் எங்க போறது? ஊர்ல எச்சினு போனோம், இது எச்சினு சாக போகுது. அவங்களுக்கு தேவைப்படுமே கட்டை, அவங்களுக்கு தள்ளி விடியா, செம்ம வியாபாரம் வச்சாது.